மனிதனை மனிதன் சுரண்டும் மாபெரும் கொடுமைதான் சாதியம். சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம். 4 வர்ணங்கள் என்னால் உண்டாக்கப்பட்டவை. அவரவர்களுக்கு உரிய கருமங்களை மீறாமல் செய்ய வேண்டும். அதனை மாற்றி செயல்பட வைக்க அந்த வர்ண உற்பத்தியாளனாகிய என்னால் கூட முடியாது. ஒரு குறிப்பிட்ட மனித இனத்தை மிகவும் மலிவானதாக கருத வைக்கிற ஏற்பாடு மட்டுமல்ல, மலிவாக்கப்பட்ட மனிதர்களிடமிருந்து உழைப்பை திருடி பிழைக்கிற உத்திதான் இது. பூமி பந்தின் பல முனைகளில் அடிமை சந்தைகள் அரங்கேறிய போது இந்திய துணைக்கண்டத்தில் பண்ணையாள் முறை இவ்வாறாக உருவானது. மனு தர்ம சாஸ்திரம், சாதிக்கொரு சடங்கு முறைகளும் ஒழுக்க விதிகளும் தண்டனைகளும் கடுமையாக்கப்பட்டது. சண்டாளனுக்கும் சுவபாவனுக்கும் ஊருக்குள் வெளியில் வீடு இருக்க வேண்டியது. அவர்களுக்கு உலோக பாத்திரம் கூடாது. அவர்கள் தீண்டிய பாத்திரங்களை சுத்தம் செய்தாலும் பரிசுத்தமாகாது. அவர்கள் நாயும் கழுதையும் வளர்க்கத்தக்கது. மாடு முதலியன வைத்துக் கொண்டு ஜீவிக்க கூடாது. தர்ம காரியம் செய்கிற சமயத்தில் பார்க்கவும் பேசவும் கூடாது. அவர்கள் தங்கள் சாதியிலேயே சம்பந்தம் செய்து கொள்ளவும் கடன் முதலியன வாங்கிக் கொள்ளவும் வேண்டியது. பந்துக்கள் இல்லாமல் இறந்து போன அனாதை பிரேதத்தை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு இதுவே தர்ம முறை. காலப்போக்கில் தொழில் பிரிவின் அடிப்படையில் அமைந்திருந்த வர்ண முறை பிறப்பின் அடிப்படையில் மாற்றப்பட்டது. இதுதான் பார்ப்பனியத்தின் வெற்றி என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுவார். துஷ்டத்தனம், துச்சவாக்கு, கொடுமை, ஹிம்சை செய்வது, ஈனத் தொழில், நல்லொழுக்கம் இல்லாமை இவைகள் ஈன சாதியில் பிறந்தவன் என்பதை காட்டுகிறது. கலப்பினால் ஏற்படும் உபசாதிகளை தடுக்க தீட்டு, புனிதம் என்ற கருத்தாக்கங்கள் உருவாக்கப்பட்டது. சொர்க்கம், நரகம், முன்ஜென்மம், பின்ஜென்மம் என்ற கருத்தாக்கங்களும் உருவானது. ஒரு வட்டத்திற்குள் திருமண உறவுகள் சுருக்கப்பட்டது. சமூகம் முழுமைக்கும் மேலிருந்து கீழ் பல அடுக்கில் மனித மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டன. அடுக்கிய மூட்டையில் அடிமூட்டையாக பஞ்சமர்கள் நிறுத்தப்பட்டன. மூளை செலவு செய்யும் பிராமணன் கோபுர உச்சியிலும் துப்புரவு தொழில் செய்பவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலும் மாறினர். தீண்டாமை கொடுமை மாற்ற பல அமைப்புகள் நெடுங்காலமாய் போராடி பெற்ற சட்ட உரிமைகள் கூட இன்னும் மறுக்கப்படுகிறது. தகுதி, திறமை என்ற வாதத்தை முன்வைத்து ஊடகங்களும் அலறுகிறது. நகர பகுதியிலும் வீடு தர மறுப்பது மற்றும் பல மறைமுக தீண்டாமையும் தொடரவே செய்கிறது. தீண்டாமை ஒரு பாவச் செயல். தீண்டாமை ஒரு பெரும் குற்றம். தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். தலித்துகள் பொது டம்ளரில் டீ குடிக்க தடை. ஊருக்குள் செருப்பணிந்து நடக்க தடை. ஊருக்குள் சைக்கிள் ஓட்டவும் தடை. சலூனில் முடிவெட்ட தடை. இங்கே ஆண்டவனை வழிபடவும் தடை. விழுப்புரம் மாவட்டம் முகையூர் தொகுதி